இந்த கோவக்காவை வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல காடு கரையில வந்து கோவப்பழமா இருக்கும். அததான் வந்து பார்த்திருக்கேன். இந்த கோவக்காய் வந்து பாத்தீங்கன்னா இங்க டெல்லி வந்த பிறகுதான் இதை வந்து நிறைய வந்து மார்க்கெட்ல வந்து விற்பாங்க. அப்பதான் இந்த கோவக்காயை பத்தி தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்னைக்குதான் வந்து ட்ரை பண்ண போறேன். சோ கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீல வாக்குல வந்து குச்சி குச்சியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. சோ ஒரு யூடியூப் சேனல் ரெசிபி பார்த்து தான் வந்து பார்த்தேன், நான் செஞ்சு பார்த்தேன். பேன்ல என்ன சொல்லி பண்ணிட்டு கடுகு சீரகம் வந்து பொரிய விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டு கருவேப்பில இருந்தா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நீல வாக்குல கட்டி பண்ணி வச்சோம் இல்லையா கோவக்காய், அதையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலாவுக்காக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் சேர்த்து அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி சிப்ஸ் மாதிரி ஆக்கி சாப்பிடுறாங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து வேக வச்சு எடுத்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் வந்து நரிச்சுன்னு இருந்தது. பேலன்ஸ் பண்ணி பார்த்தா கத்திரிக்காய் டேஸ்ட் மாதிரி தான் இருந்தது. சோ ஆனா நல்லா இருந்தது. ஹெல்தியான ஒரு விஷயம். சூப்பரா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.